வணக்கம் நண்பர்களே, டாம் கக்ரமிஸ்லேருந்து தாமஸ். நாம் பார்த்திங்கன்னா அண்டர் கேரேஜ் நம்ம பார்க்க போகிறோம். அண்டர் கேரேஜில் நம்ம எப்படிலாம் ஒரு இந்தியன் மேக்கில் நம்ம தயார் பண்ணிக்கிற அந்த அண்டர் கேரேஜ் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வந்து காமிச்சு மூட்டில் பாருங்கள், ஹெவி டியூட்டியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வேறு பெரிய பெரிய இடத்துகளுக்கு போகிறது வெளியில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் நம்ம வாங்குகிறோம். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இந்தியன் மேக் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் ட்ராக் பார்த்திங்கன்னா மற்ற இதோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஏன்னா அதோட பேலன்ஸ் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். கீர் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வெயிட் தூக்கினாலும் அதை ஈக்குவல் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். கவுண்டர் வெயிட் பேலன்ஸ் மிஸ் ஆகாது. நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறப்ப ஒரு 300 கிலோ 400 கிலோ 500 கிலோ எடையை கூட நீங்கள் தூக்கினீங்கனாலும் கூட அது மிஸ் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். அந்த பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அளவுக்கு சேஸ்லேருந்து நம்ம பக்கெட்டை எவ்வளோ தூரம் லென்த்தாக கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வழக்கம் தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நம்ம ஊனிட்டு நம்ம டிக்கிங் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப இது பார்த்திங்கன்னா கவுண்டர் வெயிட் ஆக்ட் ஆகிறப்ப நமக்கு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேலன்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு வாப்லிங் இருக்காது. நிறையா வெயிட்டை தூக்கினாலும் நமக்கு அந்த கவுற பிரச்சனை இருக்காது. இதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. அதனால் டயரே மாட்டிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டோ பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் இழுத்துட்டு போய்க்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று இந்த விஷயத்து இதில் நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா இது டாடா ஏஸில் நீங்கள் ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்துச்சுன்னா டாடா ஏஸில் ஏற்ற முடியாது, இறக்க முடியாது. அதுக்கு ஒரு டேப்பராக ஒரு இது இருக்கணும், இல்லாட்டி மேடு ஏற்றி இறக்கணும். அதே மாதிரிக்கு தோஸ்து அது மாதிரி வண்டிகள் எல்லாம் கொஞ்சம் பெரிய வண்டிகள் ஏற்றுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த லென்த்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும், ஒரே மாதிரி பின்னு புஷஸ் போல்ட் நட்டு சீல் பிஸ்டன் கிளாண்டு ஹோஸ் அடாப்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஓஸில் பார்த்திங்கன்னா எவ்வளோ எந்த ஓஸ் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு ஓஸ் வச்சுட்டா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஒரு போல்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எது வேணாலும் போட்டுக்கலாம். அது மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹோஸு நம்ம பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் இருக்கும், அது மேலே கவர் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஹோஸ்குள்ளே இருக்கிற விஷயம் தெரியாது உங்களுக்கு. இதில் பாருங்கள், 3 லேயர் இரும்பு இருக்குது பாருங்கள். இரும்பு வளையல் பின்னப்பட்டிருக்கும். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் 4500 PSI ப்ரெஷர் வந்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அதில் வந்து. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த ஓஸ் பிரச்சனைகள்லாம் வர சான்ஸே கிடையாது. அது எவ்வளோன்னா பெரிய பேக்கலோட மிஷின் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஈக்குவலான ப்ரெஷர் இது வந்து அதை விட ஜாஸ்தியானது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஓஸ் கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. அதேமாதிரி இதோட இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் சீல் வந்து போகாது. உங்களுக்கு மேனுவல் டைம் நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இதில் பண்ணாது. அது சீல் போகாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது ஈவியோடது. ஈவியில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி டைப் வெள்ளப்பு பேட்டரி கொடுக்குறோம். பிரிஸ்மேட்டிக் செல் கொடுத்துருக்கோம். 60 வோல்ட்டு அது பண்ணியிருக்கோம். நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 6 to 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ரன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கு. நீங்கள் காலையில் ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா போதும். டபுள் பேட்டரியில் சார்ஜ் அடிக்கலாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் கொடுத்து 2 பேட்டரியில் சேஞ்ச் ஓவர் கொடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி ஒவ்வொரு பேட்டரியாக நம்ம ரன் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.